இவங்க வீடு கட்டலான்னு ஒரு 3 அடி தான் அஸ்திவாரம் போட்டிருக்காங்க, குழி எடுத்திருக்காங்க. அதுலயே அவ்வளோ ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கஸ்டமர் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கும்பகோணத்துல இருக்கிற அம்மா சித்திரம்ங்க. கும்பகோணத்துலேருந்து காண்டாக்ட் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸும் சொல்கிற விஷயம் இதுதான். 2 அடி 3 அடியிலேயே ஊற்று தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்கன்னு. ஏன்னா கும்பகோணம் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், குளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் இல்லைங்களா? அதனால இந்த இடத்துல ஊற்று தண்ணி அதிகமாக ஊறிட்டுருக்கு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா டேங்க் சீக்கிரமாக நிறைஞ்சிரும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பயோ டேங்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காங்கிரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. இந்த இடத்துல தண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால பூமி சில்லுனே தாங்க இருக்கும். இந்த மாதிரி பயோ டேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி போடும்போது நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஒரு டைம் நீங்கள் பாக்டீரியா வாங்குற காஸ்ட்டே 2000 ரூபாய் வரும். ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்துன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரெயின் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பூமிக்கு கீழே தண்ணி இஞ்சுமான்னு கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தி விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவுங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டிங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எப்படி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம சோக்பீட் வந்து சின்னதாக போடாமல் அகலமாக விரித்து கொடுக்கும்போது தண்ணி அப்படியே பரவலாக எஞ்சிருங்க. நீங்கள் சோக்பீட் போட்டதுமே ஆற்று மணல், ஜல்லி சிப்ஸ் இந்த மாதிரி போடும்போது தண்ணி வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிக்குங்க. அதனால் 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி உங்களுக்கு நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் கூடவே இருந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.